வெல்கம் டு ஜீவாஸ் குக்கிங். இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா 2 வெங்காயம், ஒரு 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, பச்சரிசி மாவு, 2 முட்டை, இதை வச்சு வந்து ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்யலாம். இது வந்து நீங்கள் வந்து ஸ்நாக்ஸாக கூட பயன்படுத்திக்கலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக வெட்டிக்கலாம். இந்த அரிசி மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவை வந்து நல்லா வறுக்கணுங்க அப்படின்னா அப்போ தான் அது வந்து கட்டி கட்டியாக வராது, உதிரியாக வரும். இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், வெங்காயத்தை வெட்டியாச்சு. இது கருவேப்பிலை, அடுத்து இஞ்சி, மிளகாய், பூண்டு இதெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்து மாவு வறுத்தாச்சு. இப்போ முட்டையை வச்சு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துகிட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கடுகு வச்சதும் நம்ம இதை எல்லாத்தையுமே உள்ளே கொட்டிடலாம். இந்த டைமில் உப்பு சேர்த்துடலாம், தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ இந்த டைமில் நம்ம வந்து 2 முட்டையும் உடைச்சி உள்ளே ஊற்றிடலாம். ஒன்று முட்டையை உடைச்சி ஊற்றி இப்போ நல்லா கிண்டி எடுக்கணும். இந்த முட்டை லைட்டாக வெந்த உடனே நம்ம என்ன பண்ணிடலாம்னா அந்த பச்சரிசி மாவை அப்படி இதில் கொட்டிடலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க மாவை இதில் கொட்டி நல்லா கிண்டணும். அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுருங்க. இதில் வந்து 1 ஸ்பூன் நெய் விடணும். இப்போ வந்து நெய் விட்டாச்சு. நெய் விட்டு நல்லா கிண்டி எடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பவுல் எடுத்துக்கிடுங்க. இதில் வந்து இந்த மாவை எடுத்து வச்சு நல்லா அமுக்கி வைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து நல்லா அப்படி அழுத்தி விட்டுருங்க. நல்லா அழுத்தி விடுங்க. அப்படின்னா அது வந்து என்ன செய்யும்னா டக்குன்னு வந்து தட்டில் வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்து நம்ம இருக்க மாவெல்லாம் எடுத்து உருட்டி நம்ம வந்து இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வைக்கணும். இட்லி பாத்திரத்தில் வச்சு பாருங்கள், இந்த மாதிரி அந்த கிண்ணை வச்சு நம்ம என்ன பண்ணணும், இப்படி வந்து எடுத்து மாவை வச்சு இட்லி தட்டில் வச்சு நம்ம என்ன பண்ணிடணும், ஆவியில் வேக வச்சிடணும். நல்லா வெந்த பிறகு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வந்துட்டு இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ வந்து கொஞ்சம் ஆறுன பிறகு நம்ம வந்து வெளியே எடுக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து ஆறிட்டு நம்ம வந்து இப்படி தனியாக எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிட்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸையும் நம்ம என்ன பண்ணிடலாம், தனியாக எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து தட்டில் வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். இதை வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் கொடுத்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.